அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைங்களா. நீங்கள் ஆரோக்கியத்தோடும் அருளோடும் பொருளோடும் வாழ இந்த கந்தன்குடி முருகன் அருளட்டும். இந்த கந்தன்குடி முருகன் இங்கே வந்த வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா 2 அசுரர்கள் இருந்தாங்க. அவங்க மனிதர்களுக்கு மிகவும் துன்பம் தந்தாங்க. அதோடு அவங்க விடவில்லை, தேவர்களையும் பலவாறு கொடுமைப்படுத்தி அவங்க அரண்மனையில் அவங்களெல்லாம் வேலைக்காரர்கள் ஆக்கி வைத்தார்கள். அப்படி இருக்கக்குள்ளது தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமான் தன் சக்தியை நோக்குகிறார். அந்த சக்தியானவள் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த கோப சக்தியை காளியம்மனாக உருவாக்கி அனுப்புகிறாள். அதுவே அந்த அம்பகரத்தூர் காளியம்மன். இந்த கந்தன்குடி கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அம்பகரத்தூர் உள்ளது. இந்த அம்பகரத்தூர் காளியம்மன் போரிடுவதற்கு கிளம்பி வரக்குள்ள முருகன் மக்களோட கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருந்த அவரால் பொறுக்க முடியாமல் இந்த கந்தன்குடியில் தாய்க்கு முன்பாகவே பாசறை அமைத்து காத்திருந்தார். கந்தன் தங்கிய காரணத்தினால் அந்த ஊர் பெயரை கந்தன்குடி என்று ஆயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான அழகான கோயில். இப்போ தோன்றின கோயிலில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். இருந்தாலும் இந்த இடத்துல கந்தன் தங்குனதுனால இந்த இடத்திலேயே இருந்து நீ அருள் புரிவாயாக என்று ஆசீர்வாதம் பண்ணிய தாயே அந்த அசுரர்களை அழித்து முக்தி தந்தார்னு சொல்லுவாங்க. அந்த அம்பகரத்தூர் காளியம்மன் கோயிலும் மிக மிக அற்புதமான ஒரு கோயில் தான். அதை அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கந்தங்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர் மரம் இருக்கிறது. அந்த பன்னீர் மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கோமாதாலாம் மேய்க்கிறதுக்கு அனுப்பவுள்ள ஒரு பசு மட்டும் தன் பாலெல்லாம் இல்லாமல் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருந்த மக்கள் அரசரிடம் சொல்கிறார்கள். அரசர் எல்லாருமா சேர்ந்து அந்த பசு என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கக்குள்ள அது ஒரு கானகத்துக்குள்ளே போயிட்டு ஒரு பன்னீர் மரம், அதற்கு கீழே ஒரு புத்து, அதில் பாலை சொரிந்து விட்டு வருது. இதை பார்த்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த புற்றை மென்மையாக அப்புறப்படுத்துகிறார்கள். அதற்குள் இருந்து தோன்றியவர் தான் இந்த முருகரும் வள்ளி தெய்வானையும் சேர்ந்த அற்புதமான இந்த முருகர் கோயிலில் இருக்கிற மூலவர். கோயிலில் இருக்க கொடிமரத்தை தாண்டி நம்ம உள்ளார போகல வலது பக்கம் பார்த்திங்கன்னா தெய்வானைக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடு விநாயகர். அற்புதமான வடிவமைப்பு. விநாயகர் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். அருகம்பில் கட்டாக வச்சுருந்தாங்க. அதுமாரி அவருக்கு மேலே உள்ள அந்த சுதை சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் மரம், இந்த பன்னீர் மரத்துக்கு ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது. இதற்கு கீழ்தான் அமர்ந்து தெய்வானை தவம் இருந்ததாகவும் முருகனுக்காக அப்போ ஒரு பச்சைக்கிளி தோன்றி முருகன் கந்தன் வந்ததை அறிவித்ததாகவும் அவர் கண் விழித்து பார்க்கக்குள்ள முருகரோட தரிசனம் கிடைச்சதாகவும் அற்புதமான அந்த இடத்துல பன்னீர் மரத்திற்கு மேலே அப்படியே நிலவு ஒலிக்க ரொம்ப அந்த இடம் குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பிள்ளைங்களா. அதற்கு எதிர்க்கவே ஒரு சிவன் இருக்கிறார், ஐராவதீஸ்வரர் என்ற பெயருடன். அவருக்கு ஒரு கோயிலும் அவருக்கு எதிர்க்க நந்தியும் சின்ன சன்னதி அமைக்கப்பட்டு அழகாக இருக்கிறார்கள். அதை நம்ம சுற்றி வரக்குள்ள நம்மளோட தல விருட்சங்கள்லாம் இருக்கிறது. அதையும் நம்ம பார்ப்போம் அடுத்ததாக. இதுவரை இந்த தலத்தோட வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த தலத்தோட சிறப்பு வழிபாடுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று பக்தர்கள் நலன் கருதி நிறைய தோஷ பரிகாரங்கள் நடத்துகிறாங்க. இது ஒரு பரிகார ஸ்தலமும் கூட. சத்ரு சம்ஹார திரிசதி போன்ற அர்ச்சனைகள் இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தொடர்ந்து 48 வாரம் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செவ்வாய்க்கிழமை பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த கோயிலில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சத்துருகள் உபாதைகள் நீங்கள், அதாவது எதிரி தொல்லையிலிருந்து நம்ம விடுபடலாம். அடுத்தது சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அர்ச்சனையில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுமாரி புதிய வீடு வேணும், வீட்டு கட்டுறதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த கோயிலில் நீங்கள் இந்த சத்ரு சம்ஹார அர்ச்சனையில் நீங்கள் கலந்துக்கலாம். கடன் தொல்லை தீரும். ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் தடை நீங்கி திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிரந்தர வேலை இல்லாதவர்கள், வேலை இல்லை கிடைக்கல, எங்கே போனாலும் வேலை தடுங்கலாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுமாரி தொழில் வச்சுருக்கவங்க தொழிலில் மேலே வளர்ச்சி அடையவும், குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடையவும், கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையாக இருக்கவும், நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் பெறவும், ராஜயோக பதவி பெறாத அரசியலில் இருக்கவங்க அரசியல் சம்பந்தமாக அரசு பதவி கிடைக்கிறதுக்கு, அரசு பதவியில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, எப்படி இந்த கோயிலில் இந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையில் நீங்கள் கலந்துக்கலாம். அதாவது ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் இங்கே கலந்துக்கலாம். இந்த மாதிரி தோஷங்கள் அனைத்தும் நீங்கள் இவ்வளவு சிறப்புமிக்க தரத்திற்கு பக்தர்கள்
பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் வருகை தந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையில் கலந்து கொண்டு கந்த பெருமானை அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வழிபடுபவர்களுக்கு சகல தோஷமும் நீங்கி நன்மை ஏற்படும் அப்படின்னு இந்த கோயிலில் சொல்லியிருக்கிறாங்க பிள்ளைங்களா. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த அர்ச்சனை வந்து காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. அதாவது ஒரு 20 நபர்கள் மட்டும்தான் இதில் கலந்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி முன்கூட்டியே பதிவு செஞ்சுட்டு தான் வரணும். அதுமாரி மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 மணி வரை நடைபெறுகிறது. அதில் 20 நபர்கள் தான் கலந்துக்கலாம். அதனால் நம்ம கலந்துக்கணும், வெளியூர்லேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் நீங்கள் வரணும் இந்த கோயிலுக்கு. நான் அந்த கோயிலோட நம்பரை இங்கே வைக்கிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பேரளம் அப்படிங்கிற ஊர்லேருந்து காரைக்கால் போகிற வழியில் உங்களுக்கு அம்பகரத்தூர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். அது ஒரே ரோடு தான். அதுலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கந்தன்குடியை சொல்லி நீங்கள் இறங்கிக்கலாம். இது எந்த ரோட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற ரோட்டில் பேரளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி, இல்லை கும்பகோணத்துலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் வந்து பேரளம் அப்படிங்கிற ஊரில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் காரைக்கால் போகிற பஸ் தான் ஏறணும். ஏறுனீங்கன்னா இந்த கந்தங்குடி இறங்கலாம். வளைவு வந்து மெயின் ரோட்லேயே இருக்கும். அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான், ஒரு 1 கிலோமீட்ரு அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான திருத்தலம் பிள்ளைங்களா. கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையில் கலந்துங்க. இதுக்கு வந்து பூஜைக்கு கட்டணம் வச்சுருக்குறாங்க. இந்த சத்ரு சம்ஹார திரிசதி நம்ம குடும்பத்து பேரில் செய்யணுன்னா அதுக்கு வந்து 1500 ரூபா கட்டணம் வச்சுருக்குறாங்க. அப்படி செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்து எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் எங்களால் போக முடியும்னா இந்த டயத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு போங்க. காலைல 11 மணி, அதுமாதிரி மாலை 5 மணிக்கு போயிட்டு அங்கே உட்காந்து இந்த பூஜைகளை நல்லா பாருங்கள். தொடர்ந்து உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்கிற பிள்ளைங்கன்னா தொடர்ந்து போய் இந்த பூஜைகளை கவனித்து அந்த இடத்துல உட்காந்துருந்து அந்த மந்திரங்களை நம்ம காதில் வாங்கிறதுங்கிறதே உபாதைகள் அத்தனையும் தீர்க்கும். யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். மிக மிக பழமையான ஒரு ஸ்தலம் பிள்ளைங்களா இது. இந்த முருகர் வந்து சில கோயிலில் பாதுகாப்பு கருதி தான் நம்மளை வீடியோ எடுக்க அனுமதி தர்றதில்ல. இருந்தாலும் நான் வெளியிலேருந்து ஒரு சிறிய வீடியோ எடுத்திருக்கிறேன். இப்போ அடுத்தது நம்மளும் போயிட்டு இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். ஆனால் சில கோயில்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் சாதாரணமாலாம் போயிட முடியாது. நாங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கோம். இந்த அம்பகரத்தூர் போகிறோம், அந்த பேரளம் போகிறோம், அடிக்கடி இந்த வாசலை கடந்து தான் போயிருக்கோம். இது வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே இந்த கோயிலுக்கு ஒரு உறவினரோட திருமணத்துக்காக இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க மண்டபத்துக்கு போயிட்டு இந்த சாமியை தரிசிச்சுட்டு வந்தேன். ஆனால் இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயில் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு பிள்ளைங்களா. ரொம்ப அற்புதமாக எல்லாம் இருக்குது. அப்போ எனக்கு அந்தளவுக்கு இந்தளவுக்கு விவரமும் தெரியாது எனக்கு. இப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே தெய்வானைக்கு தனி சன்னதி அழகாக அமைச்சு அம்பாள் சூப்பராக இருக்காங்க, பச்சை கிளியோடையே இருக்கிறாங்க. அற்புதமான தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. அது இந்த செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் பார்த்தாச்சு. பங்குனி உத்திரமும் இருந்ததுனால அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பங்குனி உத்திரத்திலே கொடுத்துர்லாம் அப்படின்னு தான். எல்லா கோயிலுக்குள்ளேயும் எல்லாராலையும் போயிட முடியாது. அதுக்கு நமக்குன்னு ஒரு நேரங்காலம் வரக்குள்ளே தான் நம்மளால் இங்கே போக முடியாது. அதாவது நம்மளோட பிரச்சனைகள் தீர்ந்து நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தான் நம்மளால் அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் போகவே முடியுது பிள்ளைங்களா. அவசியம் நீங்கள் அம்பகரத்தூர் வரங்க, காரைக்கால், திருநள்ளாறுலேருந்து கூட உங்களுக்கு ஒரு 8 கிலோமீட்ரு அந்த அளவு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அவசியம் வந்து பாருங்கள். ஒரே ரோடு தான் அது. அவசியம் வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாமும் நடக்கட்டும், நல்ல காரியம் அனைத்தும் நடக்கட்டும். இங்கே வந்து பக்தர்கள் நிறைய வெற்றிலை தீபம்லாம் ஏற்றி வச்சு நல்ல பிரார்த்தனை வச்சுக்கிறாங்க. அந்த கொடிமரம் வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்குது. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அது எதிரொலிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக கொடிமரத்தை சுற்றின வெற்றிலையை வந்து தீபம் ஏற்றுறாங்க. அவங்கவுங்க ஏற்றி வைக்கிற தீபத்தில் நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். பிரார்த்தனையை நம்ம வைக்கிறோமோ தீபம் ஏற்றுறோமோ இல்லையோ, அந்த இடத்துல நம்ம நிற்கக்குள்ள அந்த தீபத்தோட ஆகர்ஷண சக்திகள் அந்த கொடிமரத்து வழியாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்க, யானை வந்து இங்கே வாகனமாக வச்சுருக்காங்க. ஏன்னா தெய்வானை வந்து இந்திரன் மகள் இல்லையா, அவங்களோட ஐராவதம் யானை தான் இங்கே வாகனமாக இங்கே இருக்கிறது. இன்னைக்கு பங்குனி உத்திரத்தில் இப்படி ஒரு அற்புதமான கோயில் உங்களுக்கு கொடுத்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்தது ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.